नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री द्वैत श्रीवासादि गौरी भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த பகவத்கீதை ஒரு அறிமுக வகுப்பு ஓவர்வியூ வகுப்புக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இதுவரை நாம 5 அத்தியாயங்களுடைய ஒரு கண்ணோட்டம், ஒரு ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 6வது அத்தியாயம் அது என்ன, அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ வழக்கம் போல நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி போன வகுப்புல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறத பார்த்துட்டு இன்றைய கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 5வது அத்தியாயம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 5வது அத்தியாயத்துல 4 போர்ஷனா டிவைட் பண்ணியிருந்தோம். ஒன்று எப்படி நாம கடமையை செய்து அதோடைய பலன்ல பற்று இல்லாம எப்படி இந்த தாமரை இலை மேல தண்ணீர் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு டெலிகேட்டடா, ஒரு அட்டாச்சா இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி நாம எப்படி நம்மளுடைய கடமையை செய்யறது, அதுல அதுக்கு அடிப்படையான ஒரு அவசியம் என்ன, அதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையான ஏபிசிடி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் புலன் கட்டுப்பாடுல என்ன தர்மத்தினுடைய 4 தூண்கள் என்ன, அதை கடைபிடிக்கிறதுனால எப்படி நம்ம பாவ விளைவுகள்ல இருந்து தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். 2வது டிவிஷன்ல நம்ம செயல்படுறதுக்கு 3 விஷயம் தேவை. ஒன்று உடல், இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சமமாக பார்க்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இல்லை விளைவுனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 4வது டிவிஷன் என்ன அப்படின்னு சொன்னா அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஆனா அஷ்டாங்க யோகம்னா என்னங்கிறத பார்க்கல. ஏன்னா அது இந்த அத்தியாயம் முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதனாலதான் 5 டிவிஷனா இருந்தா கூட நம்ம பார்த்தது 5 தான், 4 தான். ஓகே. ஸோ 5வதா கிருஷ்ணர் கடைசியில சொன்னது அமைதிக்கான ஒரு வழி என்ன அப்படிங்கிறத சொன்னதையும் நம்ம எப்படி வாழ்க்கையில அதை கடைபிடிச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால எப்படி ஒரு ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிறது நம்ம உலகளவுல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவுரையையும் நம்ம பார்த்தோம். ஓகே. இன்னைக்கு நம்ம 6வது அத்தியாயம் தியான யோகம் அப்படின்னு பேர் இந்த அத்தியாயத்துக்கு. ஸோ இந்த அத்தியாயமும் 4 டிவிஷனா இருக்கு. அதுல முதல்ல சொல்லக்கூடியது மனம் நமக்கு எதிரியா இல்லை நண்பனா அப்படிங்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில யாரு பேச்ச கேட்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா நம்மளுடைய மனசோட பேச்சை கேட்போம் இல்லையா? அதுலயே குறிப்பா சினிமா டயலாக்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதை கேட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எல்லாருமே சொந்த அப்பா அம்மா பேச்சை கூட நம்ம கேட்காம இருக்கலாம், கட்டின மனைவி பேச்சை கேட்காம இருக்கலாம், நம்ம குழந்தைங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேச்சை கேட்காம இருக்கலாம். ஆனா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பேச்சு என்ன அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய மனதின் குரல். அந்த மனதின் குரல் அது சரியா தப்பா, அது நமக்கு நண்பனா வழிகாட்டுதா இல்ல எதிரியா வழிகாட்டுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஞானம் வேணும். ஸோ அதுதான் நம்ம முதல் பாகத்துல தெரிஞ்சுக்க போறோம். 2வது பாகம் என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் டிவிஷன் அஷ்டாங்க யோகம். ஸோ இங்க இருந்து முழுவதுமா கிருஷ்ணர் அந்த யோகத்தை பத்தி தான் பேசுறாரு.
அஷ்டாங்க யோகம்னா என்ன, அதுல நம்ம வந்து எந்த மாதிரி வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு உண்மையிலேயே அஷ்டாங்க யோகம்னா சொசைட்டில என்ன மாதிரி இருக்கு, ரியலான அஷ்டாங்க யோகம்னா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து இந்த 2வது டிவிஷன்ல நம்ம வந்து பார்ப்போம். 3வது டிவிஷன்ல வந்துட்டு அர்ஜுனன் வந்து இங்க வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த யோக பயிற்சி மிக கடினமானதா இருக்கே, ஒருவேளை இந்த கடினமான ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸை ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும், அவங்களுடைய ஒரு பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. அதுக்கு கிருஷ்ணர் வந்து இங்க பதில் சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து 4வது டிவிஷன்ல கிருஷ்ணர் யார் உண்மையான யோகி அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து விளக்குறாரு. ஸோ அதனால இந்த 4 டிவிஷன் மூலமா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, அதாவது அவன் வந்து தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு, கடமையை விட்டுட்டு அவன் காட்டுல போயிட்டு இந்த மாதிரி தியான யோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய மனதில் இருந்த ஒரு எண்ணம். ஸோ அதனாலதான் இந்த அத்தியாயம் முழுக்க வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு கிரகஸ்தனா நீ வீட்டுல இருந்தே கூட உயர்ந்த தர்மத்தை நீ கடைபிடிச்சு நீ வந்து பகவானை அடைய முடியும்ன்றதுக்கான ஒரு வழிமுறைகள் இவ்வளவு தூரம் சொன்னா கூட அர்ஜுனனுக்கு வந்துட்டு அந்த தியான யோகத்திற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் இது வரைக்கும் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாரு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா அதுக்கு 2 வழிமுறை இருக்கு. ஒண்ணு வந்து அதோடைய பாசிட்டிவ் சைடை சொல்லி அவங்கள வந்து அந்த விஷயத்த வந்து ஏத்துக்க வைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லையா? அப்ப அந்த குழந்தைங்களை வந்து பால் குடிச்சேன்னா உனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவான ஒரு சைடு சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து உற்சாகம் பண்ணி பால் குடிக்க வைக்கணும். இது ஒண்ணு. இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு விதமா சொல்லலாம். அது வந்து என்னன்னா, இங்க பாரு நீ பால் குடிக்கல அப்படின்னா அந்த பையனை பார்த்தியா, அவனுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துருச்சு, அவனுக்கு பாரு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, அவனை மாதிரியே நீயும் வந்து வீக் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதை பார்த்து குழந்தைங்க வந்து பயப்படுவாங்க, ஓ அப்ப எனக்கும் காய்ச்சல் வந்துருமோ, வேண்டாமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், குழந்தை சாப்பிடும். ஸோ இதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அன்பய வெதிரேகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா சிம்பிள் டேர்ம்ல வந்துட்டு பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைடு. அதுதான் நேர்மறை, தமிழ்ல சொன்னா நேர்மறையான எதிர்மறையான ஒரு விதத்துல சொல்லி ஒரு கருத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதுதான். ஸோ கிருஷ்ணர் இப்போ இந்த 5வது அத்தியாயம் வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, அர்ஜுனனுக்கு வந்துட்டு இந்த கர்மயோகத்துடைய ஒரு பாசிட்டிவ் சைடை மட்டுமே சொல்லி அவனை வந்து என்கரேஜ் பண்ணி ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய தர்மத்தை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அர்ஜுனனுக்குள்ள வந்து இந்த தியான யோகத்திற்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் வந்து இன்னும் போற மாதிரி தெரியல. அதனாலதான் இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண போறாரு, இந்த தியான யோகத்துல இருக்கக்கூடிய சில டிஃபிகல்டிஸை வந்து சொல்ல போறாரு. அப்ப அந்த டிஃபிகல்ட்டி எல்லாம் சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அர்ஜுனன் வந்து யோசிப்பான், ஒரு கிரகஸ்தனா எனக்கு இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா, எனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சு திரும்ப கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த ஒரு கர்மயோகம்ங்கிற அந்த, அதாவது பக்தி தொண்டுக்கு தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அர்ஜுனன் வந்து ஆக்ஷனை வந்து ஏத்துக்கணும், செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்காக கிருஷ்ணர் இவ்வளவு தூரம் பேசிட்டு வந்தாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு தாட்டுக்கு அர்ஜுனன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கப்புறமா அர்ஜுனன் என்ன பண்ண முடியும், பக்தி தொண்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனாலதான் வந்து இங்கே கிருஷ்ணர் என்ன பண்ண போறாரு, இந்த 6வது அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தினுடைய ஒரு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத இங்க நமக்கு வந்து எடுத்து சொல்ல போறாரு. இது நமக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாடர்ன் சொசைட்டில வந்து எல்லாருக்குமே வந்து யோகா, மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கு. அதாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா யாருக்கெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு யோகா, மெடிடேஷன் அதுதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து நமக்கு 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் நமக்காக காமிக்க போறது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ இந்த 6வது அத்தியாயத்தினுடைய ஒரு முதல் பிரிவா நம்ம பார்க்கறது என்ன,
மனதினுடைய ஒரு இயற்கை தன்மை மற்றும் யோகம்னா என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணர் இங்க வந்து சொல்ல போறாரு. அதுதான் நம்ம இங்க வந்து பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து மனம் நம்மளுடைய எதிரியா இல்ல நண்பனா அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன? முதல்ல மனதுடைய நேச்சரே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த மனசு எனக்கு நண்பனா இல்லைன்னா வந்து எதிரியான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த யோகத்தினுடைய ஒரு வரையறை என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த மனதுக்கு யோகாம்ல வந்துட்டு என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து இந்த முதல் டிவிஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது, மனம் நம்மளுடைய நண்பனா இல்ல எதிரியா அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ கிருஷ்ணர் 6வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு, பந்தூர் ஆத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனஜிதக அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்தேதாத்மைவ சத்ருவத். மொழிபெயர்ப்பு: மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும், ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதி ஆகும். எப்படி ஒரே நேரத்துல நம்மளுடைய மனது நமக்கு நண்பனாகவும் எதிரியாகவும் செயல்பட முடியும்? இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய கை இருக்கு, இந்த கை என்னையவே வந்து அடிக்குமா? சொல்லுங்க. இந்த கை, என்னுடைய கை இருக்கு, இந்த கை எனக்கு வந்து எதிரியா இருக்க முடியுமா? சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. No. Why? Yes, you are harming yourself. So I will not beat myself, correct? Yeah. So, but then how my mind become enemy for me? That's my mind. How that my mind can be become enemy for me? எப்படி என்னுடைய மனசு எனக்கு வந்து எதிரியா இருக்க முடியும்? Okay. ஹரே கிருஷ்ண பிரபு. இது நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், எனக்கு தமிழ் வடிவம் சொல்ல தெரியாது. But it will distract you from doing what's good for yourself, and for that reason that's why it's your enemy, because your mind will like go on to desire things that are not good for your spiritual progress, for your mental health. It will just hold on to things that are not favorable for you in the long run. Yeah, very good. Thank you. Super. Yes. How நம்மளுடைய மனமே எப்படி நமக்கு எதிரியாக முடியும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்ன கத்துக் கொடுக்குறோம்? பொய் சொல்லக்கூடாது கத்துக் கொடுக்குறோம், திருடக்கூடாது, டோன்ட் ஸ்டீல் அதர்ஸ் திங்ஸ். ஓகே, நம்ம வந்து திருடக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து கேட்டுக்கிறாங்க குழந்தைங்க, படிக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. திருடுனா போலீஸ் தண்டனை கொடுக்குறாங்கிறதெல்லாம் வந்து பாக்குறாங்க. இந்த போலீஸ் வில் பனிஷ். அப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இன்னொருத்தருடைய ஒரு திங்ஸ் பார்த்து நமக்கு வந்து ஆசை வருது, இந்த இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. நம்ம மதன் பிரபு வந்துட்டு நல்லா லேட்டஸ்ட் ஐபோன் வச்சிருக்கிறாரு. இப்போ லேட்டஸ்டா வந்து ஏதோ ஐபோன்லாம் லான்ச் பண்ணாங்க, 16 ப்ரோ என்னென்னமோ சொல்றாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஆசை வந்துருச்சு. ஆஹா, மதன் பிரபு சூப்பரான ஒரு ஐபோன் வச்சிருக்கிறாரு, இவருக்கு எதுக்கு இந்த ஐபோனு, என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வந்து மதன் பிரபு ஐபோனை நான் வந்து திருடிடுறேன். அப்ப மதன் பிரபு என்ன பண்ணுவாரு? மதன் பிரபு என்ன பண்ணுவீங்க? நான் உங்களை கில் பண்ணிடுவேன், நான் உங்களை சாகடிச்சிருவேன். ஒரு ஐபோனுக்கே கொண்டுருவீங்களா? ஆமா, ஐபோன் தான் எனக்கு முக்கியம். இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் திருட மாட்டேன். ஐபோனுக்காக நான் உயிர் விட முடியாது. ஓகே, தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து இப்போ அது தப்புன்னு தெரிஞ்சா கூட நான் என்ன பண்றேன், அதை நான் திருடுறேன். அந்த திருடுறதுக்கான அந்த ஒரு ஆசை, ஒரு ஃபோர்ஸ் எங்க இருந்து வருது?
அது என்னுடைய மனசுதான் வந்து என்ன பண்ணுது, ஒரு பொருளுக்கு மேல அந்த ஆசைய, ஒரு பற்றுதலை ஏற்படுத்துறது என்னது, மனசுதான். அப்ப அந்த மனசுதான் வந்து இப்ப எனக்கு என்ன பண்ண வைக்குது, எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு யாரு காரணமா இருக்கிறா? வேற யாராவது எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ மதன் ப்ரோ நல்லா போன் வச்சிருக்கிறாரு, நீ திருடு அப்படின்னு சொல்லி எனக்கு வேற யாராவது சொல்லி கொடுக்க போறாங்களா? இல்ல. அப்படி சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அது வந்து இன்னொருத்தருடைய பொருள், அதை நான் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இருந்தா கூட அந்த பொருளுக்கு மேல வந்து அந்த அதிகப்படியான அந்த ஆசையை வந்து ஏற்படுத்துறது எது, மனசு. அப்போ அந்த மனதுதான் வந்து என்ன பண்ணுது, எனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் கிடைக்காம இருக்கிறதுக்கும் யாரு காரணம், மைண்ட். சோ அதனாலதான் வந்துட்டு மனசு நமக்கு எப்பவுமே வந்து எதிரியா தான் செயல்படுது. மேக்சிமம் டைம் 99% மனசு நமக்கு வந்து என்னதான் பண்ணும், எதிரியா தான் செயல்படும். ஏன்னா மனசோடைய ஒரு வேலையே, சுபாவமே என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு சொந்தமில்லாத பொருட்கள் மேலேயே வந்து ஒரு ஆசையை அதிகப்படுத்துறது மனசோடைய ஒரு சுபாவம். அதனாலதான் வந்து அமிர்த பிந்து அப்படின்னு சொல்லி ஒரு உபனிஷத், அந்த உபனிஷத்துல வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது பிரபுபாதர் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து கோட் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, மன ம், மனசுதான் ஒருத்தருடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி, மனையேவ காரணம் பந்த மோட்சையே அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருப்பாரு. மனையேவ காரணம் பந்த மோட்சையே. மனசுதான் வந்து ஒருத்தர் வந்து இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்படுறதுக்கும் இந்த பௌதிக உலகத்துல இருந்து தப்பிச்சு வெளியில போறதுக்கும் யாரு காரணமா இருக்கா, மைண்டு தான். மனசு இந்த மாதிரி வந்து பல பொருட்களுக்கு மேல வந்து ஒரு பற்றுதல், ஒரு ஆசை வச்சா என்ன இருக்கும், அதனால அந்த மனசு இங்க வந்து அதை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பிறக்கணும். We have to take birth again and again because our mind is so attached with this sense object. அதனால வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருக்கு. ஆனா எப்போ இந்த மனசு இந்த இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மேல வந்துட்டு டோட்டலி டிட்டாச்சு ஆயிருதோ, அப்போ வந்து என்ன ஆகுது, நமக்கு இங்க அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஐ எம் நாட் த என்ஜாயர் ஹியர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது, நேச்சுரலி யூ வில் பிகம், நீ வந்து ஒரு டிட்டாச்சு ஆயிருவீங்க. அதனால வந்துட்டு இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம். சோ அதனால மனசுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு எதிரியா இருக்கு. அப்போ அந்த மனசை நம்ம வந்து எப்படி நண்பனாக்க முடியும், எப்போ அது நமக்கு வந்துட்டு ஒரு நண்பன் ஆகும்? சோ மனசோடைய ஒரு 2 நேச்சர், ஒண்ணு அது நமக்கு வந்துட்டு நண்பனா இருக்கலாம், இல்லைன்னா எதிரியா இருக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு நண்பனா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். சோ ஒரு நல்ல நண்பனா நமக்கு நம்மளுடைய மனசு இருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மனசு என்ன பண்ணும், இப்போ ஒரு ஜெனரல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வாட் எவர் த கவர்மெண்ட் இஸ் பாஸ் த ரூல், அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம மைண்ட் வந்து கோஆபரேட் பண்ணுச்சுன்னா, அப்ப நம்ம மைண்ட் வந்து நமக்கு நண்பனா இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீ டாக்ஸ் கட்டாத, நீ வந்துட்டு என்ன பண்ணு, எல்லாம் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணு அப்படின்னு நம்ம மனசு நமக்கு வந்துட்டு கைடு பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம், அப்படின்னா அந்த மனசு நமக்கு அதுதான் எதிரி. நம்மளை வந்து என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து செயல்பட வைக்குது. அதே மாதிரி இந்த மனசு சாஸ்திரங்கள்ல சொன்னதை வந்து கேட்டு ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மனசு என்ன பண்ணுது, நமக்கு வந்து நண்பனா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து கிருஷ்ணர் கீதையிலே வந்து சொல்றாரு, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியக்காரி அவஸ்திதம். அதாவது எந்த ஒரு செயலையும் செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றதுக்கு எது வந்து ஒரு பிரமாணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தா சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துல வந்து இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விதத்துல இந்த மனசு சாஸ்திரத்துல சொல்லியிருக்க லிட்ரேச்சர்ஸ்க்கு, ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு, அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுதான் நம்மளுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம போன அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம், தர்மத்தினுடைய தூண்கள் 4. அந்த தர்மத்தினுடைய 4 தூண்கள், அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுடைய மனசு எப்படி ஃபேவரபிளா இருக்கோ, எந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனசு நமக்கு வந்துட்டு ஃப்ரெண்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம அதை பிரேக் பண்றதுக்கு நம்ம மனசு தூண்டுச்சுன்னா
அப்ப என்ன அர்த்தம்? அந்த மனசு நமக்கு எதிரியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனால நமக்கு வந்துட்டு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம், கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்துட்டு நல்லா வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள்ல இருந்து நம்மளால வந்து வெளியில வர முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நமக்கு பல நேரங்கள்ல வந்துட்டு நம்மளுடைய துன்பத்துக்கு வெளியில இருந்து யாருமே காரணமா இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் காரணமா இருப்பாங்க. என்னன்னா நம்மளுடைய மனசுதான். ஏன்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் நான் வந்து நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அடம் பிடிப்போம். அந்த அடம் பிடிக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது என்ன, அது வந்து மனசோடைய ஒரு வேலை. அந்த மனசுதான் என்ன பண்ணுது, நமக்குன்னு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறோம். அதுபடி இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது இல்லையா? இது வீட்டுல நமக்கு வந்துட்டு பலமுறை நமக்கு வந்துட்டு அனுபவம் இருக்கும். நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாதான் நான் உங்க கூட சந்தோஷமா பேசுவேன். இந்த மாதிரி நடந்துக்கலையா உங்க கூட நான் சந்தோஷமா பேச மாட்டேன். இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஏன் எனக்கு வந்து விஷ் பண்ணல, நம்மளுடைய வெட்டிங் டே, இன்னைக்கு நீங்க ஏன் என்னைய விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு வாட்டி வந்து சண்டை போடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ரீசன் நிறைய நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கிறது தான். அப்போ அந்த ஒரு மனசை நம்ம வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மனசு என்ன பண்ணாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு நம்மளை வந்து குழப்படிச்சுட்டு இருக்காது. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா டேக் இட் ஈஸியா வந்து எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், வேற வேற வேலை பார்க்கறதுக்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். we will ready for that. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்தையே பிடிச்சிட்டு நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ அதனால நம்ம வந்துட்டு ஃபர்தரா என்ன டிசிஷன் எடுக்கணுங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த ஒரு ஆங்கிரி மூடுலயே நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, அடுத்து என்ன பண்றதுன்றதையும் நம்மளால ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணும்போது நேச்சுரல் நம்ம வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல இருந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். ஸோ சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, அது மைண்டோடைய ஒரு அட்டாச்மெண்ட், அவ்வளவுதான். அந்த மனசு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அதை அடம் பிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம சில தவறுகளை வந்து பண்ணிருக்கோம். ஆனா அந்த மனசு எப்போ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குதோ, அப்ப என்ன பண்ணுது, நேச்சுரலாக அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல இருந்து பின்னாடி வந்துருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சண்டே நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த பகவத்கீதா செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்துல நம்ம வந்து மூவி போகலாம், இல்ல வெளியில நிறைய ஆக்டிவிட்டிஸ் வேற என்ன வேணா பண்ணலாம். அப்போ மனசு நம்மளை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து, அதாவது பகவத்கீதா கிளாஸ் எல்லாம் நம்ம எதுக்குப்பா கேட்க வேணாம், நம்ம வந்துட்டு வெளியில வந்து வேற ஏதாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அதுக்காக தூண்டுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அப்ப நம்மளுடைய மனசு நம்மளை வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அந்த பக்கம் ஈர்க்குதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு நம்ம மனசு ஏத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம், நம்ம மூவி போறதோ இல்லை வேற செயல்களோ செய்யாம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் ஃபார் தட் டைம் பீங் நம்ம மனசு வந்து அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனை தியாகம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதை நம்ம வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு டிட்டாச்மெண்ட், அது வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய முக்திக்கு அது வந்து உதவுது, லிபரேஷனுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாட் ஓன்லி லிபரேஷன், என்ன ப்ரோ லிபரேஷன்னா எங்கேயும் வந்து அதை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல, இது வந்து நம்மளுடைய ஃபேமிலியில நம்மளுடைய அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் அது வந்து கொடுக்கறத நம்மளாலேயே பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அட்டாச்சா இருக்கும் போதுதான் வந்து என்ன ஆகுது, நமக்குள்ள கிளாஷ் வருது. அதாவது வீட்டுக்குள்ள வந்து கிளாஷ் வருது. அந்த கிளாஷ் வராம தடுக்கிறதுக்கு அந்த மனசு வந்து ஒரு பக்குவப்படணும். தட் மைண்ட் ஷுட் கெட் மெச்சூர். அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு கிளாஷ் வராது. ஸோ அதனால நண்பனா இருக்கக்கூடிய ஒரு மனது இந்த மாதிரி என்ன பண்ணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்லோவா அது வந்து ப்ராக்ரஸ் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணோம். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல இருந்து அது வந்து வெளியில வரும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கோபம், எதிரியா இருக்கக்கூடிய ஒரு மனசு அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய மனசு நமக்கு எதிரியா இருக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான அறிகுறி. நம்ம கிட்ட வந்து காமம், கோபம், பேராசை அப்படின்னு சொன்னா கிரீடினஸ்,
அது மாதிரியான சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, அதுல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது. சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மேலேயே வந்து ஒரு அட்ராக்ஷன் வருது. இது எல்லாமே வந்து மனசு நம்மளுடைய எதிரியா இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி நம்ம வந்து இதை எதிரின்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால நான் பண்றேன். அதை எப்படி எனக்கு வந்துட்டு மனசு எனக்கு எதிரியா இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி 2 காரணம் வந்து நம்ம அதுக்கு சொல்லலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்ரல்வே நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு செயலை செய்யும் போது அது என்ன ஆகுது, அது சட்டத்தினால வந்து பனிஷ் பண்ற மாதிரியான ஒரு ஆக்ஷனா அது வந்து ஆகுது. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், போலீஸ் நம்மளை பனிஷ் பண்ணும். அது ஒண்ணு. அதுக்கும் மேல பகவானுடைய கவர்மெண்ட் இருக்கு. அப்ப பகவானுடைய கவர்மெண்ட்லயும் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒண்ணு நரகத்துல போய் கஷ்டப்படணும், இல்ல இந்த உலகத்திலேயே கூட ரொம்ப ஒரு கீழ்நிலையான ஒரு பிறவி, ரொம்ப லோ பர்த் வந்து நம்ம வந்து எடுத்து கஷ்டப்படணும். இந்த மாதிரி 2 விதத்துல நம்ம சிரமப்படுறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு இந்த மனசு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மனசு நமக்கு வந்துட்டு நண்பனா, எதிரியா? அப்ப அந்த மனசு நேச்சுரலாவே நமக்கு எதிரிதான். ஒரு நண்பன் அப்படின்றவன் என்ன பண்ணணும், அந்த நண்பன் அப்படின்னு சொன்னா நம்ம தவறான வழியில போகாம நம்மளை வந்து தடுத்து நல்வழியில நடக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி இல்லாம நம்மளை வந்து ஒரு தப்பான வழியில வழி நடத்தினா அவங்கள வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டோம். அதனால நம்ம மனசு இங்க சொல்லியிருக்கிற மாதிரியான இந்த விஷயங்களுக்கு மேலலாம் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய மனசு நமக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம நமக்குள்ள மனசு வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் கொடுத்து அதை அடைவதற்கான பல யோசனைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன சந்தோஷப்படக்கூடாது. பரவாயில்லையே, எனக்கு வந்துட்டு என்னுடைய மனசு இவ்வளவு தூரம் நல்லா எனக்கு ஐடியா கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ சேம் நான் சொன்ன உதாரணத்துக்கு, எனக்கு வந்துட்டு மதன் ப்ரோ வச்சிருக்கிற ஐபோன் வேணும் அப்படின்னு சொன்னா, அப்ப என் மனசு என்ன பண்ணும், அவர் வந்து வீட்டுல அந்த போனை எங்க வச்சிருப்பாரு, எந்த டைம்ல வச்சிருப்பாரு, எந்த டைம்ல வந்து பிரபு வீட்டுல இருக்க மாட்டாரு, எப்படி நான் வந்து வீட்டுக்குள்ள போனா யாரும் பார்க்காம நான் போயிட்டு நான் வெளியில வர முடியும், இப்படி எல்லாம் வந்து என் மனசு என்ன பண்ணும், பயங்கரமான அந்த ஆலோசனையெல்லாம் என் மனசு கொடுக்கும். அது உள்ளுக்குள்ள வந்து மெடிடேட் பண்ண பண்ண நல்லா ஹாப்பியா இருக்கும். பரவாயில்லையே, நான் கூட இவ்வளவு இன்டெலிஜென்டா யோசிக்கிறேன்னா, ஓ இந்த மாதிரி நான் பண்ணனா யாருக்குமே தெரியாது, நான் வந்து என்ன பண்ணலாம், அந்த மொபைலை நான் எடுத்துட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஆனா என்ன ஆகும், எப்படியோ தப்பு பண்ணா அது தெரிஞ்சுதான் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறமா எனக்கு அது துன்பத்தை தான் கொடுக்கும். சோ இந்த மாதிரி இந்த மனசு இந்த சட்டத்துக்கு விரோதமான செயல்கள், சாஸ்திரத்துக்கு விரோதமான செயல்களை செய்யும் போது பயங்கரமான நாலேஜை வந்து அது செயல்படும். பல யோசனைகளை வந்து கொடுக்கும். அதை கொடுத்து என்ன பண்ணும், அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டும். அப்போ நம்ம வந்து கரெக்டா கேர்ஃபுல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இல்ல, என்னுடைய மனசு எனக்கு எதிரியா செயல்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்த மனசு சொல்ற பேச்ச கேட்கக்கூடாது. ஓகே. அடுத்தது என்ன, இன்னொரு வருது, எரிச்சலா இருக்கிறது, சஞ்சலமா இருக்கிறது, தவறான வழி நடத்துதல். இது எல்லாமே வந்து மனது நமக்கு எதிரியாக செயல்படுவதற்கான ஒரு அடையாளம். நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு அன்பா பேசினா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு கூட வேலை பார்க்குறவங்களே அவங்க வந்துட்டு நேர்மையா வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுறாங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து நமக்கு வந்து பொறாமை வருது, அவங்களுக்கு மேல நமக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம மனசு நமக்கு எதிரியா செயல்படுதுன்னு அர்த்தம். சஞ்சலமா இருக்கிறது, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பரா டிசிஷன் எடுக்க முடியாம கஷ்டப்படுறது, அப்பயும் மனசு நமக்கு எதிரியா செயல்படுதுன்னு அர்த்தம். ஸோ தவறான செயல்கள்ல வழி நடத்துறது, பல விஷயங்கள்ல தவறான செயல்கள் செய்யறதுக்கு இந்த மனசு நம்மளை வந்து தூண்டும் போதும் அது நமக்கு எதிரியாக செயல்படுது அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது புலனின்பத்துல வந்து பற்றுதலோட இருக்கிறது, அதுவும் மனது நமக்கு எதிரியாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் வந்து 3வது அத்தியாயத்திலேயே வந்து ஒரு பொருளுரையில வந்து சொல்றாரு,
பொதுவா இந்த உலகத்துல அதிகமான புலனின்பம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம நினைப்போம். அவருக்கு என்னங்க அதிர்ஷ்டக்காரருங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்றாருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதை வந்து உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னு நம்ம பாக்குறோம். ஆனா உண்மை என்னன்னா அது அவருக்கு துரதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான அதீதமான ஒரு சென்ஸ் கிராட்டிபிகேஷனால என்ஜாய்மெண்ட்னால அவர் என்ன ஆயிடுறாரு, அடுத்தடுத்து பல லட்சக்கணக்கான பிறவிகள் வந்து அவர் வந்து ஒரு கீழ்நிலை ஜீவராசிகளா வந்து அவர் வந்து பிறக்கணும். அதாவது லோ ஸ்பீசிஸ், ஒரு சின்ன ஒரு மீனா, மரமா, செடியா, கொடியா இப்படிலாம் வந்து பிறந்தா அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ இது எதனால நடக்குது? அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்னால தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அதனால அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு மேல இருந்தாலும் அப்போ மனசு நம்மளை தப்பா வழி நடத்துதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், மனசு எனக்கு எதிரியாக செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசை நம்ம சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், அதனால நமக்கு இந்த பௌதிக உலகத்திலேயே கட்டுண்டு இருக்கணும். அதாவது பாண்டிங், திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஜடரே புனரபி மரணம் புனரபி ஜனனம் ஜடரே சயனம் இது சம்சார விமோச்சன மார்க்கம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் வந்து சொல்லியிருக்கிறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், இந்த பௌதிக உலகத்துல திரும்ப திரும்ப பிறந்து இறந்து நம்ம சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு யாரு காரணம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசுதான். அதனாலதான் மனசு நமக்கு எதிரியாக இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ரெண்டு விதமான குணம் தான். ஒண்ணு தெய்வீக குணம், இன்னொன்னு வந்து அசுர குணம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளால வந்து வச்சிருக்க முடியுமே தவிர அஃப்கோர்ஸ் அப்பப்போ ஏதோ ஒண்ணு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த தெய்வீக குணத்துக்கு மாறுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம வந்து ஜபம் பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய இந்த அசுர குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நம்ம கிட்ட வந்து தெய்வீக குணங்கள் வந்து அதிகரிக்கும். அதனால ஒருத்தர் வந்து இந்த அசுர குணத்துல இருந்து தெய்வீக குணத்துக்கு மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இங்க நம்ம புரிந்துக்கிட வேண்டிய ஒரு லெசன் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனசும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உடல் இல்லை அப்படிங்கிறத 2வது அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். எப்படி நம்ம வந்து இந்த உடலும் இல்லை, நம்ம இந்த மனசும் இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, சிம்பிளான உதாரணம் வந்து உபநிஷத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து பொதுவா வந்து 4 நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இருக்கு. 4 நிலை உணர்வுகள்ல 4 நிலை. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இப்ப நான் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உணர்வு நிலைக்கு பேர் என்னன்னா ஜாக்கிரதை அப்படின்னு பேர். ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா விழிப்பு நிலை. ஸோ நம்ம இப்ப எல்லாரும் வந்துட்டு அவேக்கனிங்கா இருக்கிறோம். ஸோ அவேக்கனிங் கான்சியஸ்னஸ் என்னது, அது வந்து ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி பேர். நம்ம வந்து இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா தூங்குறோம், we are going to sleep. அப்போ நமக்கு வந்துட்டு we are getting dream, நமக்கு கனவு வருது. அப்ப அந்த கனவு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே வந்துட்டு ஓய்வுல இருக்கு, எந்த உறுப்புமே செயல்படல, ரெஸ்ட்ல இருக்கிறோம் கம்ப்ளீட்டா. அப்ப அந்த கனவு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது சொல்லுங்க. எங்களோட மைண்ட்ல இருந்து, மனதுல இருந்து என்ன நினைச்சிட்டு படுக்கிறோமோ சில வேளை அது கனவாக வரும். யா வெரி குட், தேங்க்யூ. அப்ப அந்த கனவு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, அது மனசுல இருந்து வருது. அப்படின்னா உடல் எந்த விதமான ஒரு வேலையும் செய்யல, அது ஓய்வில் இருக்கு. அப்ப கனவு அப்படிங்கிறது ஒண்ணு வருது, அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா அது இந்த சென்சஸ்ல இருந்து வரல, எங்க இருந்து வருது, மைண்ட்ல இருந்து வருது. அப்பனா செயல்படாத சென்சஸ் இருக்கு, அது உள்ளுக்குள்ள செயல்படக்கூடிய மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த சென்சஸ் வேற, இந்த மைண்டு வேற அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே,
இப்போ சில நேரத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடும். டீப் ஸ்லீப் போனோம்னா நமக்கு வந்து ட்ரீம் வருமா வராதா? டீப் டீப் ஸ்லீப்ல ஸ்லீப் வராதுன்னு நினைக்கிறேன். பிறகு கொஞ்சம் அந்த மெல்லிய உறக்கத்துல அந்த கனவு வரும் நினைக்கிறேன். டீப் யா ஸ்லீப்ல வெரி ஒன்றும் குட். தெரியுது இல்ல. யா வெரி குட், தேங்க்யூ. டீப் ஸ்லீப் அப்படின்னாலே கனவற்ற ஒரு நிலை தான் டீப் ஸ்லீப். ஒரு ட்ரீம் இல்லாத ஒரு ஸ்லீப் தான் டீப் ஸ்லீப்னே பேரு. ஒரு நல்லா இன்னும் டீப்பா, ஓகே, இப்போ எனக்கு கனவு வரல, நான் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டேன், ஆனா நான் நல்லா சூப்பரா தூங்குனேங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எங்க இருந்து வருது நமக்கு? அது மனசுல இருந்து வருதா, உடம்புல இருந்து வருதா, எங்க இருந்து வருது? மனசுலயே வருது. அப்புறம் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துனாங்கன்ட்டு. மைண்டுமே வந்து என்னன்னா ஒரு செயலற்ற நிலைமையில தான் இருக்குது. ரெண்டு மைண்டும் உடம்பும். உடம்பும் நல்ல சுகமா இருக்குது, நல்ல ஆழ்ந்த உறக்கம் கொண்டு எழும்பும் பொழுது எங்களோட உடலும் நல்ல ஒரு லேசாகி நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கு. உடம்பு செயல்படாத நிலையில இருக்கும்போது உடம்புக்கு எப்படி தெரியும் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லி? தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் நல்லா தூங்கினேன் இன்னைக்கு அப்படின்னு. அது இந்த உடலுக்கு தெரிய போறது கிடையாது, மனசுக்கும் தெரியல. அப்ப யாருக்கு தெரியுது? ஆத்மாக்கா? வெரி குட், தேங்க்யூ. ஆத்மான்னு ஒண்ணு உடம்புல இருக்கு இல்லையா? அந்த ஆத்மா தான் என்ன பண்ணுது, அந்த ஸ்லீப்பிங்னஸ் வந்துட்டு அதுதான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆத்மா தூங்குறது கிடையாது. அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அதை ஜஸ்ட் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மான்னு ஒண்ணு வந்து அவேக்கனிங் ஸ்டேட். ஆத்மாவுடைய அவேக்கனிங் ஸ்டேட்டுங்கிறது வேற, இந்த தேகத்துடைய அவேக்கனிங் ஸ்டேட் அப்படிங்கிறது வேற. இப்போ இந்த தேகத்துடைய ஒரு அவேக்கனிங் ஸ்டேட் இது நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆத்மாவுடைய அவேக்கனிங் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அது கம்ப்ளீட்டா அந்த ஆத்ம தளத்துல இருந்து செயல்படுறது. சோ அப்ப அந்த ஆத்மான்னு ஒண்ணு தனிப்பட்ட முறையில உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து என்ன பண்ணுது, இந்த இன்டெலிஜென்ட் மைண்டு இந்த பாடி மூணையுமே அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மா இல்லை அப்படின்னு சொன்னா இது ஃபங்க்ஷன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால நான் இந்த உடலும் இல்லை, அந்த மனசும் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணணும். நான் எப்படி பகவானோட கருணையினால அவருடைய நாமத்தை ஜெபம் பண்ணி நான் என்ன பண்ணணும், நான் இதை ரியலைஸ் பண்ணணும். அப்ப நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் என்னால என்ன பண்ண முடியும், இந்த மைண்டை நான் கட்டுப்படுத்த முடியும், இந்த மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் இதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அப்போ மனசு என்ன ஆகாது, நமக்கு தப்பான வழியில வழி நடத்தாது, நமக்கு அது எதிரியா செயல்படாது. ஓகே, ஸோ யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். யோகத்தினுடைய ஒரு மறு வரையறை என்ன, அதான் முதல் பிரிவுல அந்த மனசோடைய ஒரு கண்ட்ரோல்லயே யோகத்தோடைய ஒரு வேலை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ யோகம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எது யோகம் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யோகம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கான்சியஸை பகவானோட பரமாத்மாவோட கான்சியஸோடு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து தொடர்பு படுத்தணும். அந்த தொடர்பு படுத்துறதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்லி பேர். ஆனா இன்னைக்கு யோகம் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கு, ஜஸ்ட் வந்து அவங்க மூச்சு பயிற்சியோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு எக்ஸசைஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, யோகாவை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு யோகானால நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக நம்ம வந்து யோகம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல இந்த யோகா பண்றதுக்காக நம்ம வந்து இமயமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கான ஒரு வசதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து யோகம் கிடையாது. யோகம் அப்படின்னு சொன்னா என்ன எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா இதுதான் யோகா லேடர், யோகத்தினுடைய ஒரு படிக்கட்டு. நம்ம எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து மேல வரணும் அப்படிங்கிறது. முதல்ல நம்ம வந்து சகாம கர்ம யோகம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். 2வது அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா 3வது அத்தியாயத்திலையும்
இந்த ரெண்டுமே பார்த்தோம். சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சகாம கர்மயோகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடியது, இல்லை அந்த ரிசல்ட்டுக்காகவே அந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு பேரு சகாம கர்மயோகம்னு பேரு. நிஷ்காம கர்மயோகம்னா என்னன்னா, நம்ம பலவிதமான ஆக்டிவிட்டிஸை செஞ்சு அந்த ஆக்டிவிட்டீஸ்களுடைய எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் எனக்கு வேண்டான்ற அந்த கான்சியஸோடயே நம்ம பண்ணக்கூடியது நிஷ்காம கர்மயோகம். அதுக்கப்புறமா நம்ம வரக்கூடிய ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஞான யோகம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரோம். அதாவது இந்த வாழ்க்கையில நம்ம முதல்ல சாதாரணமான ஒரு கர்மியா இருக்கிறோம். இந்த கர்மயோகத்தை ஃபாலோ பண்றவங்க கூட கிடையாது. அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எப்போ நமக்கு வந்துட்டு ஆன்மீக வாழ்க்கையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ நம்ம என்ன பண்றோம், கொஞ்சமா ஏதோ வந்து ஒரு பக்தி பண்ணணும்ன்ற ஒரு பேர்ல கொஞ்சம் ஏதோ வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் பகவான் கூட. எனக்கு இதை பண்ணு, நான் உனக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பிசினஸ். அதுக்கு பேர் என்னது? சகாம கர்மயோகம். அதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு வந்து நம்ம பகவானுக்காக பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சரி இது வந்து ஏதோ நான் பண்ணணும்னு பண்ணிட்டேன், எனக்கு அதனால ஒன்றும் ரிசல்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி, அது நிஷ்காம கர்மயோகம். அதுக்கப்புறமா ஞான யோகம் அப்படின்ற ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஞான யோகத்தை வந்து பயிற்சி பண்ணக்கூடியவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து பகவானோட ஐக்கியமாயிரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு நிலை. இந்த நிலையை நம்ம வந்து ஏத்துக்கிறது கிடையாது. இது ஜீவாத்மாக்கான ஒரு சரியான ஒரு நிலை கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னா இப்போ என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது, பலவிதமான ஆசனம் பண்றதுதான் வந்து யோகம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொன்னா யமா, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதின்னு 8 ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் உண்மையான அஷ்டாங்க யோகம். அதுல சமாதி நிலையை அடையிற வரைக்கும் நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு தான் யோகம்னு பேரே தவிர, இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஆசனம் மட்டும் பண்றது யோகம் கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பக்தி யோகம் தான் உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியது. இந்த பக்தி யோகத்தினாலதான் நம்ம பகவானை அடைய முடியும். இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். ஓகே, ஸோ இந்த நேரடியான அந்த பக்தி யோகத்தை இப்ப நம்மளால வந்து பண்ண முடியுமா? பண்ணுனா கரெக்டா? ஏன்னா சாஸ்திரத்துல இப்படிதான் வந்து சொல்லியிருக்கு. இப்படி வந்து ஒரு ஸ்டெப்பா சகாம, நிஷ்காம, ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இப்படிதான் வந்து பக்தி யோகம் வரணுன்ற மாதிரி இருக்கு. நேரடியா வந்து பக்தி யோகம் பண்ணா நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்குதான் நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து ஒரு சிம்பிள் உதாரணம் வந்து கொடுத்துருக்காரு பிரபுபாதர். இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஒரு 20 ஸ்டோர் பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம், லிஃப்ட் வழியாகவும் போகலான் இருக்கு. எது ஈஸியான ஒரு வழி? லிஃப்ட் வழியா போறது ஈஸியான ஒரு வழி இல்லையா? அது மாதிரி பகவான்கிறவர் வந்து அந்த 20 ஸ்டோர் பில்டிங் மேல இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவர் அடையிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் ஒவ்வொன்னா பண்ணி நம்ம வந்து பகவானை அடையிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல டைரக்டா வந்து இந்த லிஃப்ட்ல எப்படி வந்துட்டு ஒரு 20th ஃப்ளோருக்கு நம்மளால போக முடியுமோ அப்படி வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து லிஃப்ட் மூலமா, அதாவது பக்தி யோகம் மூலமா ஒருத்தர் பகவானை நேரடியாகவே வந்து தொடர்பு கொள்ள முடியும். அதை நம்ம இன்னும் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கும்போது எப்படி பக்தி தொண்டு உயர்ந்தது, எப்படி பகவானை நேரடியா பக்தி தொண்டு மூலமா அடைய முடியுங்கிறத டீட்டெயிலா நம்ம அடுத்த அத்தியாயத்துல நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து விளக்க ஆரம்பிக்கிறாரு. இது நமக்கு 2வது டிவிஷன். அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து நம்ம கிட்ட வந்து 7 சக்கரம் இருக்கு நம்மளுடைய உடல்ல. மூலாதாரம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, அப்புறம் வந்து சகசிராரம் அப்படின்னு சொல்லி 7 சக்கரங்கள் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கு. இந்த 7 சக்கரங்களையும் வந்து செயல்பட வச்சு அந்த ஒரு அஷ்டமா சித்தி நிலையை அடையக்கூடிய வழிமுறைக்கு தான் அஷ்டாங்க யோகம்னு பேரு. அந்த யோகத்தை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 10வது ஸ்லோகத்துல இருந்து 36வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒண்ணு. ஸோ அது வந்து நம்ம சிம்பிளா இங்க வந்து பார்ப்போம். ஸோ அஷ்டாங்க யோகத்துல உடலுக்கு வந்து ஒரு பயிற்சி, மனதுக்கான ஒரு பயிற்சி, ரெண்டுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உடலுக்கான பயிற்சி வந்து என்ன, நம்ம வந்து அதிகாலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், அப்புறம் நம்மளை வந்து உடலை தூய்மைப்படுத்திக்கணும்,
அதுக்கப்புறமா வந்துட்டு மூச்சு பயிற்சி, ஆசனம் இதெல்லாம் வந்து செஞ்சு என்ன பண்ணணும், உடலை வந்து பக்குவப்படுத்தணும். அப்புறம் மனசுக்கான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னா, பொய் பேசாம இருக்கிறது, அப்புறமா வந்துட்டு உண்மையவே பேசுறது, ரொம்ப அளவா சாப்பிடுறது, மற்ற பொருட்களுக்கு மேல வந்துட்டு ஆசைகளை வளர்த்துக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்யறது மனதுக்கான ஒரு பயிற்சி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து என்ன பண்ணணும், முதல்ல நம்மளுடைய யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகாரம்னு சொல்ற மாதிரி யமம் அப்படின்னு சொன்னா எது செய்யணும், செய்யக்கூடிய செயல்கள்னு இருக்கு, செய்யக்கூடாத செயல்கள் இருக்கு. இந்த ரெண்டையுமே சரியா ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கடைபிடிச்சு அப்புறமா ஆசனங்களை செய்து மூச்சு பயிற்சி செய்து அப்படி ஒரு ஸ்டேஜா அவர் வந்து தன்னை வந்து முன்னேற்றிக்கணும். அதுதான் வந்து உண்மையான அஷ்டாங்க யோகம். ஸோ இங்க வந்து கிருஷ்ணரே வந்து சொல்றாரு, அஷ்டாங்க யோகத்திற்காக அவர் கொடுக்கக்கூடிய உடலுக்கான ஒரு பயிற்சி எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அசலம் ஸ்திர சம்பிரேட்சிய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். 14வது ஸ்லோகம். பிரசாந்தாத்ம விகதபீர் பிரம்மச்சாரி விருதே ஸ்தித மனசம்யம்ய மச்சித்தோ யுக்தாசீத மத்பர. கிருஷ்ணன் இங்க வந்து சொல்றாரு, சமம் காய சிரோ கிரீவம். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சமமான ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காந்துக்கணும். நம்ம உட்காந்துட்டு காய அப்படின்னு சொன்னா தேகம், இந்த தேகம், சிரோனா தலை, ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்து ஒரே சீரா நம்ம வந்து உட்காந்துக்கணும். தாரையன்ன அச்சலம் ஸ்திர, கொஞ்சம் கூட ஒரு அசைவே இல்லாம என்ன பண்ணணும், அப்படியே ஸ்திரமா நம்ம வந்து உட்காந்துருக்கணும். சம்பிரேக்ஷ நாசிக்கிரமம் ஸ்வம், என்ன பண்ணணும், மூக்கோட நுனியை வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மூக்கு நுனியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது ட்ரை பண்ணி சொல்லுங்க, இப்போ ஒரு நிமிஷம் உங்களால வந்துட்டு உங்க மூக்கு நுனியை பார்க்க முடியுதானே? யாருக்கு முடியும்? யாராவது இருக்கீங்களா? பயிற்சி செய்தவர்களுக்கு தான் முடியும். பயிற்சி பண்ணா அது நமக்கு பண்ண முடியும். மூக்கு நுனியை பார்க்கறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. பட் ஆனாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த யோகத்துக்கான ஒரு பயிற்சி. அந்த மாதிரி ஒரு நல்ல தனிமையான இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சமமான ஒரு பிளேஸ்ல உட்காந்து ஸ்டெடியா உட்காந்து மூக்கோட நுனியை பார்த்துட்டு இருக்கணும். பிரசாந்தாத்மா விகத பீர் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷனோட இருக்கணும். எந்த விதமான ஒரு விஷயத்துக்கும் ஏக்கமே இருக்காம இருக்கணும். பிரம்மச்சரிய பிரதேஸ்தித, பிரம்மச்சரியத்தை ஏத்துக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பிரம்மச்சரியத்தை இருக்கணும். யோகம் அப்படிங்கிறது வந்து கிரகஸ்தர்களுக்கானது கிடையாது. கிளியரா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மச்சரிய விரதத்துல இருந்தாதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சிமன் வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால அதை வந்துட்டு இந்த சிரசுக்கு வந்து ஏத்த முடியும். அது ஒரு ப்ராசஸ் இருக்கு, நீங்க அது இப்ப டீட்டெயில் தேவையில்லை. அந்த மாதிரி கிரகஸ்த வாழ்க்கையில இருந்துகிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த யோகத்தை வந்து நம்மளால பயிற்சி பண்ண முடியாது. அப்புறம் மனம் சம்யம்ய மச்சித்தோ யுக்த ஆசீத மத்பர, மனசுல வந்து எந்த விதமான ஒரு சஞ்சலமோ குழப்பமோ சிந்தனையோ எதுவுமே இல்லாம என்ன பண்ணணும், அப்படியே வந்து தியானத்துல அமர்ந்திருக்கணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்துடைய ஒரு பயிற்சி. இந்த மாதிரி வந்து பயிற்சி பண்றதுக்கு நம்ம முதல்ல சிட்டி லைஃப்ல இருக்க முடியாது. நம்ம காட்டுக்குள்ளதான் போகணும். காட்டுக்குள்ள போய் அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு மெடிடேஷனை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நமக்கு இப்ப சாத்தியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. இங்க மொழிபெயர்ப்புல அதுதான் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மனசு அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபோக்கஸா இருக்க முடியும், அது அர்ஜுனனே வந்து சொல்றான். யதோ யதோ நிச்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் ஏதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். அதாவது அர்ஜுனனே சொல்றான், நீ சொல்ற மாதிரி எல்லாம் யோக பயிற்சி பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் வந்து சாத்தியமே இல்லை கிருஷ்ணா, என்ன சொல்லிட்டு இருக்கிற, ஏதோ நிச்சலதி, இந்த மனசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, எப்பயுமே சஞ்சலமானது. அது எதெல்லாம் பார்க்குதோ அது பின்னாடி போயிடும். அது வந்து 1008 விஷயத்த வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து ஒரு ஸ்திரமில்லாத ஒரு மனசை
எப்படி ஒருத்தர் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? அதுலயும் அர்ஜுனனே அடுத்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றான், மனசஞ்சலம் பரம் கிருஷ்ணா. அதாவது இந்த மனசை வந்து காத்த கூட கட்டுப்படுத்திடலாம், ஆனா இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன இந்த மனசை கட்டுப்படுத்தி வந்து யோகத்தை பயிற்சி பண்ண சொல்றியே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனே வந்து கேள்வி கேட்கிறான். ஸோ யோகத்தை பயிற்சி செய்யணும்னா நமக்கு சஞ்சலமற்ற மனசு வேணும், பௌதிக ஆசைகள் இருக்கக்கூடாது, பிரம்மச்சரியத்தை வந்து கடைப்பிடிக்கணும், காற்று வீசாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபம் எப்படி வந்து அது கொஞ்சம் கூட வந்து மூவ் ஆகாம இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும், ஒழுங்குபடுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கணும். யுக்தாகாரஸ்ய விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மஷு அப்படின்னு இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்படின்னா நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, எந்திரிக்கிறது, இப்படி எல்லாமே வந்து என்ன இருக்கணும், ப்ராப்பரான ஒரு ரொட்டீன்ல இருக்கணும். நான் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் 10 மணிக்கு எந்திரிச்சேன், ஒரு நாள் 8 மணிக்கு எந்திரிச்சேன், ஒரு நாள் காலையில சாப்பிட்டேன், ஒரு நாள் சாப்பிடல, ஒரு நாள் குளிச்சேன், ஒரு நாள் குளிக்கல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ப்ராப்பரான ஒரு ரெகுலர் ரொட்டீன் வந்து இருக்கணும். அதுதான் ஒரு சாதகம்னா அதான் அர்த்தம். இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் இங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா அப்ப நம்ம இந்த அஷ்டாங்கத்தினுடைய இந்த 8 நிலைகள்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கடைசியான இந்த சமாதி நிலையை வந்து நம்மளால அடைய முடியும். யம அப்படின்னு சொன்னா வெளிப்புற கட்டுப்பாடுகள், நியம அப்படின்னா உட்புற கட்டுப்பாடுகள், ஆசன அப்படின்னா அமரும் நிலைகள், பிராணாயாமம்னா மூச்சு கட்டுப்பாடு, பிரத்யாகார அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய உடல் தேவைக்கு அதிகமான விஷயங்களை சேகரிக்கணும்னு நினைச்சுக்கிறது. தாரணை அப்படின்னு சொன்னா மனதை கட்டுப்படுத்துறது, தியானம்ன்றது நம்ம முழுவதும் அந்த ஒரு மனது பட்டு அந்த சிந்தனையில இருக்கிறது. சமாதி நிலை அப்படிங்கிறது பகவானோட கடைசியில நம்மளுடைய உணர்வை வந்து தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நிலை. அந்த ஒரு நிலையை நம்ம அப்பதான் அடைய முடியும். அதுதான் வந்து அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இங்க அர்ஜுனன் சொல்றான். சஞ்சலங்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஸ்கரம். இந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்றதுதான். அந்த மனசு அப்படிங்கிறது வந்து காற்றை கட்டுப்படுத்துறதை விட கடினமானதா இருக்கிறதுனால இந்த அஷ்டாங்க யோகம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒண்ணு. ஸோ நம்மளுடைய உடல் வந்து இந்த ரதத்துக்கு ஒரு கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த பேசஞ்சர் யாரு, அதுதான் ஆத்மா. இந்த மனசுதான் வந்து இந்த டிரைவர் தான் யாரு, புத்தி. இந்த ரோப் இருக்கே, அந்த ரோப்பு தான் வந்து என்னது, மைண்டு. நம்ம சென்சஸ் தான் இந்த குதிரை. இந்த குதிரை ஒன்னொன்னு ஒரு பக்கம் ஓடிச்சுன்னா வந்து வண்டியை ஓட்ட முடியுமா, ஓட்ட முடியாது. அதனால நம்மளுடைய புலன்கள் ஒன்னொன்னும் ஒரு பக்கமா போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், இந்த பாடி எந்த ப்ராசஸ்க்காக எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பர்பஸோடைய அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு அது ப்ராப்பரான பாதையில போகாது, அது எந்தெந்த பக்கமோ போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இது எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர்னாலதான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரே சமயத்துல வந்து பல வேலை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால கான்சன்ட்ரேஷனா ஒரு விஷயத்த செஞ்சு சக்சஸ் பண்ண முடியாது. ஆனா மனசை வந்து எப்போ நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து பல விஷயமா செஞ்சா கூட வந்து என்ன பண்ண முடியும், அதை சக்சஸ் பண்ண முடியும். அது நம்ம வந்து பாக்குறோம். மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து எப்படி சாத்தியமாகுது, ஏன்னா கம்ப்ளீட் மைண்ட் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதனால அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங் கூட வந்து பண்ண முடியும். அந்த மைண்ட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு வேலையை செஞ்சா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, உருப்படியா செய்ய முடியாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு வாட்சை பார்த்துருப்போம், ஆனா கரெக்டா எக்ஸாக்டா டைம் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னா நீங்களாம் மைண்ட் கண்ட்ரோல் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ. ஸோ தேவையற்ற விஷயங்களை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது,
நம்ம மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி மனசு நம்மளுடைய நண்பனா எதிரியான்னு நம்ம பார்த்தோம். அப்ப எதிரி அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் என்னன்னா, தேவையில்லாத சாஸ்திரத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் மனசு நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ மைண்ட் நமக்கு எதிரியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான தாட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இமிடியேட்டா வந்து ஸ்டாப் பண்ணணும். நோ, இந்த மாதிரி தாட் எனக்கு கொடுக்காத, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், இது எனக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு தான் முன்னாடியே எது சரியான விஷயம் எது தவறான விஷயங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தாட்டே நமக்கு வந்து என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ள வராது. அந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம குழப்பிக்கிட்டு இருப்போம், அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறமா வந்துட்டு அதை எப்படி செய்யறதுன்னு நினைச்சு ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நமக்கு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும். அதனால தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வந்து மனசுக்குள்ளேயே எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கேள்வி வருது, இவ்வளவு கஷ்டமான ஒரு யோக பயிற்சியை ஒருத்தர் வந்து கடைபிடிக்கிறாரு, காட்டுல போய் உட்காந்து இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த பயிற்சியை பண்ணி சக்சஸ் ஆகலைன்னா என்ன ஆகுறது? இது அர்ஜுனனுக்கே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு யோகியோடைய ஒரு லைஃப்பை நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒருவேளை என்னால வந்து சக்சஸ் ஆகாம பண்ண முடியாம போச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னு அர்ஜுனன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இங்க வந்து அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோ பேதோ யோகோச்சலித மானச அப்பிராப்திய யோக சம்சித்திம் காமகதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணா, தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடனும் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகைய வெற்றியடையாத ஆன்மீகியின் கதி என்ன? அன்சக்சஸ்ஃபுல் யோகி அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். அதுக்கு கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றாரு இங்க. பிராப்ய புண்ணிய கிருதம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமா சுசீனாம் ஸ்ரீமதாம் ஹேயே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கிறான். ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து செல்வந்தர் குடும்பத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கலாம். போன பிறவியில அவங்க ஏதோ வந்துட்டு நல்லா ஒரு ஆன்மீக பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க, அதுல ஃபெயில் ஆயிருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த பிறவியில அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிறவி அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் அவங்களால சக்சஸ் பண்ண முடியுமே தவிர, யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு லாஸ் தான். இதுல 2 விதமான நபர்கள் இருக்காங்க. இந்த யோகத்தை வந்து ஒரு லாங் டைம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணவங்க ஃபெயில் ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஷார்ட் டைம்ல பிராக்டிஸ் பண்ணவங்க ஃபெயில் ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய 2 பெனிஃபிட். நீண்ட காலமா வந்து லாங் டேர்ம்ல பயிற்சி பண்ணவங்க வந்து என்ன ஆகுறாங்க, அவங்க வந்து சேம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில பிறந்து என்ன ஆகுறாங்க, அவங்க மறுபடியும் அவங்க அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ குழந்தையில இருந்தே அவங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பிறக்கிறாங்களோ அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். போன பிறவிலேயே அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லாங் டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஷார்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அவங்க வந்து சொர்க்கலோகத்துல போய் வந்து அனுபவிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, இங்கேயும் வந்து ஒரு வெல்தி பர்சனுடைய ஃபேமிலியில வந்து பிறக்கிறாங்க, அதனால அவங்க நல்லா வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க. அதனாலதான் நிறைய வெல்தி பீப்புளோடைய குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி சொர்க்கலோகத்துல போய் நல்ல சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனாலையும், இங்கேயும் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில வந்து ஒரு லைஃப் கிடைச்சிருக்கிறதுனாலையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க ஈஸிக்குள்ள வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆனா லாங் டைம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு டிவோட்டியோட ஒரு ஃபேமிலிலேயே பிறந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, குழந்தையில இருந்தே மறுபடியும் அவங்களுடைய விட்ட இடத்துல இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 2 பெனிஃபிட் கிடைக்குதுன்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும், பட்
பக்தி யோகத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எப்பயுமே வந்து வெற்றி தான். அவங்களுக்கு வந்து தோல்வி அப்படிங்கிறதே வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு யோகத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு கூட வந்து என்ன தோல்வி அப்படிங்கிறதே வந்து இல்லை. அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு மனித பிறவி கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு வெல்தி ஃபேமிலியில பிறக்கிறாங்க, இல்ல ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கிறாங்க, ஒரு டியூட்டியோடைய குடும்பத்துல பிறக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் லைஃப் கிடைக்குது, நல்ல ஃபேமிலி கிடைக்குது. இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு லாஸ் அப்படிங்கிறதே இல்லைங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ கிருஷ்ணர் கடைசியா யார் வந்து மிக உயர்ந்த யோகி அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ மனசுனா என்னன்னு பார்த்தோம், அப்புறமா வந்து அந்த மனசு நமக்கு நண்பனா எதிரியாங்கிறத பார்த்தோம், அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறமா சக்சஸ் ஆகாத யோகினா யாருன்னு பார்த்தோம். இப்போ யாரு உயர்ந்த யோகிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, தபஸ்விப்யோ அதிகோ யோகி ஞானிப்யோ அபிமதோ அதிகான் கர்மிப்யஸ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவன் ஆவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாக இருப்பாயாக. ஸோ கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்ல வர்றாரு, ஞானி, தபஸ் பண்றவன், கர்மி, இவங்களை எல்லாத்த விட வந்து யாரு பெஸ்ட்? யோகி தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த யோகிக்கு வந்துட்டு செல்ஃப் ஸ்டாட்டிபிகேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜீரோ. அவர் வந்து ஜஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷனுக்காகவே வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த யோகிகள்லயே யாரு பெஸ்ட் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் கடைசியில வந்து சொல்றாரு. யோகி நாமதி சர்வேஷா மத்கதேனந்தராத்மனக ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதக. எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் எண்ணில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. யாரு பெஸ்டான ஒரு யோகி அப்படின்னு சொன்னா, யாரு வந்து கிருஷ்ணருக்கு பக்தி யோகம் பண்றாங்களோ அவங்கதான் வந்து ஒரு பெஸ்ட் யோகி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. மற்ற அங்கங்கள் எல்லாமே வந்து இந்த பக்தி யோகத்தை அடையுறதுக்கு தான் அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கே தவிர, அது வந்து ஒரு டாப் மோஸ்டான ஒரு ஒரு கோல் கிடையாது. பக்தி யோகம் தான் ஒரு டாப் மோஸ்டான ஒரு கோல். அதுதான் கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, மத்கதேன அந்தராத்மனக, எப்போதும் எண்ணில் நிலைத்து. மத்கதேன அந்தராத்மனா, அவனுடைய மனதுக்குள்ள எப்போதும் என்னையவே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான், எனக்காகவே அவன் வந்து வாழ்றான், என்னுடைய கான்சியஸ்லயே அவன் வந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த யோகி தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு இங்க வந்து சொல்றாரு. அதை தவிர்த்து வேற விதமா வந்து பண்ணக்கூடிய யோகமெல்லாம் வந்து இங்க கிருஷ்ணர் ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த யோகத்தினால ஒருத்தர் வந்து முக்தியை அடைய முடியாது, இந்த பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர முடியாது. அதை பகவான் தான் கொடுக்கணும். ஓகே. அதனால ஒருத்தர் வந்து ஸ்ரத்தாவான் பஜதே யோமா என்ன பண்ணணும், அதனால பகவானுடைய அந்த பக்தி துண்டுல வந்து ஈடுபடணும். அவருடைய அந்த பக்தி துண்டுல ஈடுபடாம ஒருத்தர்னால என்ன பண்ண முடியாது, ஒரு மிகச்சிறந்த யோகியா ஆக முடியாது, அவரால் பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர முடியாது. அதனாலதான் இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு டாப் மோஸ்டான ஒரு ப்ராசஸா வந்து சொல்லப்படுது. ஏன் இந்த பக்தி யோகம் வந்து ஒரு டாப் மோஸ்டான ஒரு ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து அதிகபட்சமான ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. குறைந்தபட்ச பயிற்சி தான். இப்ப நம்ம சொல்றோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்றதுதான் டாப் மோஸ்டான ஒரு ப்ராசஸ். இத சொல்றதுக்கு வந்துட்டு நமக்கு கஷ்டமா? இல்ல. இதுக்கான ஒரு ப்ராசஸ் ரொம்ப டஃபா? இல்ல. யாரு வேணா சொல்லலாம், எங்கனாலும் சொல்லலாம், எப்பனாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தகுதியுமே கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செயல்ல ஒரு பாவம் அப்படிங்கிறதும் கிடையாது, ஒரு சுயநலமும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இந்த செயலை யார் ஒருத்தர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு பகவானே ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா இந்த பக்தி யோகம் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. அதன் மூலமா ஒருத்தர் வந்து பகவானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆகிறார். அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு
ஹெல்ப் பண்றாரு. அந்த பக்தி யோகத்துடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பகவானுடைய அந்த பிருந்தாவன தாமம், கோலோக பிருந்தாவன தாமத்தை அடையிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இலக்கு. அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும். அந்த பக்தி 5 விதங்கள்ல நம்ம வந்து பகவானுக்கு வந்து பண்ண முடியும். ஒண்ணு வந்து சாந்த, தஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரியன்னு 5 விதங்கள் இருக்கு. சாந்த அப்படின்னு சொன்னா ஒரு அமைதியான முறையில கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணக்கூடியது. தாசி அப்படின்னு சொன்னா பகவானுக்கு வந்து ஒரு சேவகனா இருக்கக்கூடியது. சக்கியனா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு நண்பன்கிற முறையில பக்தி பண்ணக்கூடியது. வாத்சல்யம் அப்படின்னு சொன்னா ஒரு அப்பா அம்மா மாதிரியான ஒரு ஸ்தானத்துல. அதுக்குதான் இங்க வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு உதாரணம் இருக்கு. இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது வந்து சாந்தரசம். இந்த மாதிரி கிருஷ்ணர் கூட வந்து ஒரு பசுவா இல்லைன்னா ஒரு மரமா சாதாரணமான நிலையில கிருஷ்ணர் கூட வந்து ஒரு அந்த பக்தி தொண்டில ஈடுபடுறது. அதுக்கப்புறமா இது தாசியம், பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியது. இது சக்கியம், கிருஷ்ணர் கோபர்கள் அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறாரு. இது வாத்சல்யம், அதுக்கு மேல யசோதா நந்த மகாராஜர் பண்ணதெல்லாம். இது மாதுரியம், கிருஷ்ணருக்கு மேல பிரேமையை வளர்த்துக்கிறது. இந்த மாதிரியான 5 விதங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும், கிருஷ்ணரோட அந்த உறவை வளர்த்துக்கிட்டு நம்மளால அதுல முன்னேறி பகவானை அடைய முடியும். ஸோ இதுதான் வந்து 6வது அத்தியாயத்தினுடைய ஒரு எசன்ஸ். இதுதான் இங்க கிருஷ்ணர் வந்து கடைசியா வந்து சொல்லக்கூடியது. யோகிகள்லயே யாரு உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில யார் எப்போதும் கிருஷ்ணரையே நினைச்சு கிருஷ்ணருக்காகவே வாழ்ந்து அவருடைய சேவையில ஈடுபடுறாரோ அந்த யோகி தான் வந்து ஒரு உயர்ந்த யோகி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்யறாரு. ஸோ இந்த 6வது அத்தியாயத்தினுடைய சமரி என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுல நம்ம 4 செஷன் இருக்கிறதப்பா, 4 டிவிஷன் இருக்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மனம் நமக்கு நண்பனா எதிரியா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெற்றி அடையாத யோகியோடைய ஒரு கதி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா மிக உயர்ந்த யோகினா யாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். ஹரேஷன் பிரபு. எஸ் ஹரே. நாங்க வந்து இப்போ இங்க இப்ப இந்த வெளிநாடுகள் கனடால வந்து நாங்கள சில இடங்கள்ல நாங்கள் வந்து யோகா புத்தகங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுன்றோம். அது வந்து அதே வந்து சொல்லிக்க ஆக்களை மற்ற இனங்கத்தவர்களை கவர் பண்றதுக்கு, ஈவன் லைக் இந்தியர்களையும் நம்ம ஆக்களையும் வந்து கவர் பண்றதுக்கு வந்து பாய்க்கிறோம். ஸ்லோகன் அது எல்லாத்தையும் பாய்க்கிறோம். நாங்கள் இங்க புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடங்கள் எல்லாம் இணையமான இடங்கள்ல அது தப்பா அல்ல ஓகேயா அல்ல அது ஒரு டாக்டிக் மாதிரி அது ரைட்? அது சரியா? அதாவது தொடக்கங்கள்ல எனக்கு அது பெருசா பிடிபடையில எது என்று லைக் ட்ரிக்கிங் சம்படி இந்த மாதிரி லைக் ரைட். ஸோ அது அந்த அந்த உத்தியில நாங்கள் பாவிக்கலாமா என்ற கேள்வி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். நீங்க பிரபுபாதருடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னாலே, பிரபுபாதர் ஆரம்பத்துல யாரு கூட இருந்தாருன்னா ஒரு யோகா டீச்சர் கூட தான் இருந்தார் அமெரிக்கா வந்த புதுசுல. அப்ப அந்த யோகா டீச்சரே வந்து என்ன சொல்றாரு, நீங்க டைரக்டா இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் பீப்புளுக்கு வந்துட்டு நீங்க டிவோஷனை பத்தி சொன்னீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து புரியாது, ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, இதே மாதிரி யோகா சொல்லி கொடுத்து அப்படி வந்து என்ன பண்ணுங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலுக்கா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா பிரபுபாதர் வந்து அதை ஏத்துக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த உலகத்துக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அதன் மூலமா வந்து ஒருத்தர் பக்தர்களா ஆகுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா அதோடைய ப்ராசஸே வேற விதம். அதை ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ப்ராசஸை விட்டுட்டு இன்னொரு ப்ராசஸை அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து திரும்ப நம்ம டைவர்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும். ஸோ அதனால இது என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன், டோன்ட் டேக் இட் மிஸ்டேக்லி. நம்ம டைரக்டாவே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் எடுத்து சொல்றது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பிரபுபாதருடைய ஒரு விருப்பமும் கூட.
நன்றி. நிறைய Yeah. இப்படி ட்ரை பண்றாங்க. ம்ஹும். நன்றி பிரபு. அதுதான் இங்க நடக்குன்றது நான் சொல்றேன். அப்படித்தான் அந்த டாக்டிக் தான் நான் இங்க பாய்க்கணும். பட் அது டெம்பரரியா வருவினம் வந்துட்டு விட்டுட்டு போயிடணுமாக்கும். ரைட், பெர்மனண்டா இருக்க மாட்டேன் பார்த்துருக்கேன். Yeah, because already we introduced some other process. Then after that you have to divert from that process to another one process. Then naturally that people will lose the hope. What is that? That people are saying something on beginning, then they are saying something later. Am I correct, bro? Yeah, சரியாதான். அதுதான் நானும் திங்க் பண்ணேன். ஸோ அது சரியான முறை இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போகலாமே, நம்ம இதை பற்றி சொல்லலாம் தானே. எப்போதுமே தர்மம் சத்தியம் அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ரேஷியோ கம்மியா தான் இருக்கும். ஆமா, நம்ம அதை பார்த்து என்ன ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம வேற ஒரு டெக்னிக்கு ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா அப்ப என்ன ஆக வேண்டியிருக்கும்னா அந்த ஒரு சத்தியத்துடைய ஒரு பெர்சன்டேஜை நம்மளே குறைக்க வேண்டியது இருக்கும். அந்த பியூரிட்டியோடைய பெர்சன்டேஜை நம்மளே குறைக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா அது மூலமா கல்டிவேட் ஆகுறவங்கள நீங்க அந்த ஒரு பியூரிட்டி ஓஷனுக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். நம்ம பக்தி ரசாமிர்த சிந்துங்கிற ஸ்லோகத்திலேயே முதல் ஸ்லோகத்திலேயே பக்திக்கான டெபினிஷனை நம்ம என்ன பாக்குறோம்? அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம்னு தான் பாக்குறோம். அப்போ நம்மளே அவங்களுக்கு ஒரு பக்திக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ப்ராசஸை நம்ம சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அவங்கள பக்திக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. சாரி ப்ரோ, நான் எதுவும் தப்பா பேசியிருந்தேன். இல்ல சரி. லைக் நான் அது எனக்கு சரி ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதை சொல்ல போனா அது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில பேர். இது ஜிபிசி தான் இதுல ஏதாவது பண்ணணும். ஆமா, நன்றி. நன்றி. தேங்க்யூ. நம்மளுடைய ஆச்சாரியிலே அந்நிய அபிலாஷி தான் சொல்லிட்டாங்க. யோகமோ ஞானமோ கர்மமோ எதுவும் வேணாம், பியூர் டிவோஷனே போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளே எதுக்கு கொண்டு போய் அவங்ககிட்ட தேவையில்லாம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நன்றி பிரபு. யா, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் கிளாஸ். மைண்டை பற்றி இன்னைக்கு நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். மைண்ட் எனிமி, அட் த சேம் டைம் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ நாங்கள் மைண்டால் நாங்கள் கடுறோம் உண்மையிலே. நல்ல விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. பட் அது இந்த 5 உறவு முறைகளில் எனக்கு என்ன உறவு முறைன்னு நான் எப்படி அறிய முடியும்? கிருஷ்ணருக்கும் எனக்கும் உள்ள உறவு முறையை நான் இந்த 5ல் ஏதாவது ஒன்றுக்குள்ளேயே நான் போகணும். கிருஷ்ணரும் நீங்களும் மாமா மச்சான் உறவு முறை ப்ரோ. அப்ப அவர்கிட்ட மகளை தான் நான் மாதிரி பண்ணணும். அதெல்லாம் நம்ம உணர்வதற்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். சாதனா பக்தியை நம்ம நல்லா பண்ண கிருஷ்ணர் அதை நமக்கு ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அந்த உறவு முறை என்னன்னு உணர்றதுக்கு தான் இந்த வழிமுறை கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் we have to be perfect in our சாதனா. நம்மளுடைய சாதனாவை நல்லா செஞ்சு அந்த ஒரு நிலைக்கு வரும்போது கண்டிப்பா கிருஷ்ணர் நமக்கும் அவருக்கும் உள்ள என்ன உறவு தொடர்புங்கிறத கிருஷ்ணரை வெளிப்படுத்துவார். ஓகே, தேங்க்யூ. கவலைப்படாதீங்க, நான் உங்க போன்லாம் எடுக்க வர மாட்டேன். நான் உங்களை அது ஜோக்கு தான் சொன்னேன் அப்படி. ஓகே, தேங்க்யூ. மகன் பகவான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் அன்பு மனைவியை அனுப்பியிருக்கிறார். பகவானின் மகள் தான் அவள். ஓ வெல், தேங்க்ஸ். தேங்க்யூ. தட்ஸ் குட். அதுக்கேற்ற மாதிரி அவன் பைக்கும் நடக்கணும். என்ன பகவான்கிட்ட மகள் மாதிரி அவன் நடக்கிறா இல்லையா? அடுத்த பிரச்சனை கிடையாது. வேற யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க அந்த ஒவ்வொரு நாளும் ரெகுலரா நாங்கள் ஒரே டைம்ல எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் என்று சொல்லிட்டீங்களா? அது இப்ப இவ்வளவு நாளும் பயிற்சி எடுத்து கொண்டு வரையக்க கூட பிரபு சில சூழ்நிலையில
இப்போ சேவையில போயிட்டு வரைக்கல அடுத்த நாள் கடமையில பிள்ளைகளை பார்க்க வரைக்கல வந்து சில நேரங்கள்ல இப்ப 4 மணின்னா 4 மணிக்கு எழும்ப முடியறதில்ல. அப்ப அதெல்லாம் வந்து எப்படி பிரபு நாங்கள் கடைப்பிடிக்கிறது? சில நேரங்கள்ல முன்னாடி பின்னாடி அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அப்படியான சூழ்நிலையில எப்படி அதை நாங்கள் பயிற்சி எடுக்கிறது, எப்படி அதை செய்யறது? ஆக்சுவலா வந்து பொதுவாவே ஒரு சாதகன் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறதுங்கிறது கம்பல்சரி. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய டே டு டே ரொட்டீனே வந்து இருக்கணும். சம்டைம் ஏதாவது வந்து எக்ஸாம்ஷனலாக வந்துட்டு நமக்கு என்ன ஆகலாம், நம்ம எப்பயோ ஒரு வாட்டி ரேராக தான் அது நடக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ரெகுலராகவே நம்ம வந்துட்டு ஒரு இந்த ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு நல்ல சாதகன் கிடையாது. ஸோ ஒரு நல்ல சாதகன் அப்படின்னு சொன்னால் அந்த ரொட்டீன் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எவ்ரிடே 4 மணிக்குன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும். புரிஞ்சதா? ஓகே ஓகே ப்ரோ. மற்ற இன்னொன்று ப்ரோ, நீங்க கடைசியா சொன்னீங்க இந்த தேவையற்ற சிந்தனையில எல்லாம் நாங்கள் அந்த கடைசியா சொல்லிட்டு போனீங்களா, அது சில சூழ்நிலையில சந்தர்ப்பம் சூழ்நிலையில பக்திக்கு பாதகமான சூழ்நிலைகள் இதுகள் கூட சில நேரம் வந்திருக்கு. அப்படியான சூழ்நிலையில சில நேரம் எங்களுக்கு அதை சரியான தடங்களா சில அந்த மைண்ட் தான் ஓடிட்டு இருக்கும். இப்ப ஜெபம் பண்ணிக்கியா அல்லது இப்ப வழிபாடு செய்யக்கியா, அப்ப அந்த சூழ்நிலையில இருந்தெல்லாம் நாங்கள் அதை எப்படி தவிர்க்கிறது? மனத்தை கட்டுப்படுத்துற சில நேரம் சரியான கஷ்டமா இருக்கும். அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருக்கும். அப்ப அது எல்லாம் எப்படி நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறது ப்ரோ? ஆக்சுவலா வந்து நம்மளுடைய மனசோ இல்ல இன்டெலிஜென்ட்டோ எப்ப நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சாதனா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்மளுடைய சாதனாவை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு 3 வழிமுறை இருக்கு. அது எல்லாரும் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கா வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகாது, நம்மளுடைய புத்தியும் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அது 3 வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய இந்த பாடிக்கு நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும், பகவானுடைய ஒரு சர்வீஸ்ல ஏதாவது ஒன்றுல வந்து நம்ம வந்து ஈடுபடுத்தணும். அது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் என்ன பண்ணணும், மைண்ட் பியூரிஃபிகேஷனுக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபம் பண்றது, இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ் கேட்கறது. தேர்ட் என்ன பண்ணணும், பிரபுபாத் புக்ஸ் படிக்கணும். இது டெஃபினட்டா எல்லாருமே வந்து பண்ணணும். பிரபுபாத் புக்ஸ் படிச்சா நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங் ஆனாதான் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும்போது மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணாலும் இன்டெலிஜென்ட் வந்து என்ன பண்ணும், மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு இன்டெலிஜென்ட் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால என்ன ஆகுது, அப்போ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. புரியுதா? ஆனா எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அதை டெய்லி நாங்கள் எங்களுடைய டைமை இதுல கூடுதலா இதுல இதென்றாலும், ஆனா நான் நினைக்கிறேன் அந்த மாயா சக்தி வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் சில சில சூழ்நிலையில இருக்குது பிரபு. அப்ப அதை கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சொல்லுது. அததான் சொல்லிட்டு இருக்கேன். மாயா எப்பயும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய இன்டெலிஜென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்டெலிஜென்ட் வந்து என்ன பண்ணும், அதை வந்து அவாய்ட் பண்ணும். நம்ம கிட்ட இன்டெலிஜென்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்படின்னா சாஸ்திரங்களை நம்ம அந்த அளவுக்கு படிக்கிறது இல்லைங்கிறது தான் முக்கியமான காரணம். ஓகே ஓகே ப்ரோ, நன்றி. தேங்க்யூ. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க? யாரு? நான் கடைசியா கேட்கிறேன். I'll wait. ஓ, கடைசியா கேக்குறீங்களா? மற்ற கேட்கிற எல்லாத்தையும் I don't want to. Thanks. தேங்க்யூ. யா தேவி. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் ஒரு ரியலைசேஷன் சொல்ல விரும்பினேன். ஸோ நிறைய பேர் நாங்கள் ஆசைப்படுறோம் எப்படி எங்களுக்கு உடல் இருக்கு ஆத்மா இருக்கு ரியலைஸ் பண்ண, எல்லாரும் சொல்ல அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பட் ட்ரூ ரியலைசேஷன் இல்லை. ஸோ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டீப் நித்திர கொண்டா அந்த அந்த
அந்த ஹாப்பினஸ் அந்த ரிலீஃப் இருந்தா அதுதான் நான் உங்களோட ஆத்மா your atma's feeling that. So thank you for giving that suggestion. That's how you can realize you have an atma. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. லைக் உங்களுக்கு கட் ஃபீலிங் சில நேரம் இருக்கு. லைக் ஒரு விஷயம் செய்யக்கூடாதோ செய்யணும்னு அதுவும் ஆத்மாவால வருதோ இல்ல அது மனசால வருது? Yeah, thank you for your question. Good question. கன்ஃபியூஷன் ஸ்டேட் எப்பயுமே எங்க இருந்து வருதுன்னா மைண்ட்ல இருந்து வருது. மைண்டோடைய ஒரு நேச்சர் அது. ஒரு விஷயம் வந்து ஐ வாண்ட் தட், ஐ டோன்ட் வாண்ட் தட், தட் தாட் கம்ஸ் ஃப்ரம் மைண்ட். அது எங்க இருந்து வருதுன்னா மனசுல இருந்து தான். ஸோ மனசுக்கிட்ட தான் எப்பயுமே இந்த ஒரு சஞ்சலம், அதாவது ஒரு அஜிடேஷனா இருக்கிறது, அப்புறமா வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. இது மைண்டோடைய ஒரு நேச்சர். அதுதான் நம்ம இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மனசுக்கு தெரிஞ்சது இதுதான், எனக்கு இது வேணும்னு சொல்லும், இது வேண்டாம்னு சொல்லும். ஆனா அது சரியா தப்பாங்கிறது மனசுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அது இன்டெலிஜென்ட்டுக்கு தான் தெரியும். So when we are strengthening our intelligence through the scriptures from the hearing from the senior devotees like Prabhupada, so அப்படி நம்ம வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும் போதுதான் இந்த மனசு வந்து எதை டிசைர் பண்ணுனாலும் பண்ணலாட்டாலும் அது கரெக்டா தப்பான்னு நம்மளால வந்துட்டு கிராஸ் செக் பண்ண முடியும். ஃபைன். நன்றி பிரபு. Yeah, thank you for your question. Yeah, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? Any other questions or comments? Hope எல்லாருக்கும் இது வந்து பிரயோஜனமானதா இருக்குன்னு நான் நம்புறேன். மீன்ஸ் இந்த கிளாஸ். நல்ல பிரயோசனம், ரொம்ப பிரயோசனம். மற்றது இந்த தியான யோகாவும் அஸ்தாங்க யோகம் ஒரே இதுதானே? அதான் வெவ்வேறு விதமா சொல்றாங்களே இந்தி. யோகம் அப்படிங்கிறது வந்துட்டு பல வெரைட்டி இருக்கு. பட் ஜென்ரல் டேர்ம்ல இது எல்லாமே ஒண்ணுதான். லைக் ஹட யோகம்னு ஒண்ணு இருக்கும், கிரியா யோகம்னு ஒண்ணு இருக்கும், தியான யோகம்னு சொல்லுவாங்க, அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. அதுல வந்து சின்ன சின்ன அந்த ப்ராசஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். கிரியா யோகம்ங்கிறது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். பட் என்னன்னா மெயினா இந்த யமா நியம ஆசன பிராணாயாம பிரத்யேகார இது வரைக்கும் வந்து என்னன்னா இது எல்லாமே வந்துட்டு சேம் ப்ராசஸா இருக்கும். அந்த தியானங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல தான் வந்து என்ன ஆகும், வேற வேற யோகங்கள் வேற வேற விதத்துல வந்து சேஞ்ச் ஆகும். கிரியா யோகத்தோடைய அந்த தியான மெடிடேஷன் வேற மாதிரி இருக்கும். ஹட யோகத்துல அதோடைய தியான மெடிடேஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே. சாப்டர் 6 வந்து தியான யோகம்னு தான் டைட்டில் இருக்குது. நீங்க சொல்றீங்க அது அஷ்டாங்க யோகம்னு சொல்றீங்க. அது அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது தியானம்ங்கிறது அந்த அஷ்டாங்க யோகத்துல ஒரு பார்ட் தானே. ஓகே ஓகே, நான் அதுதான் சொன்னேன். 8 ஸ்டேஜ் இருக்கு. அதுல வந்து 6வது ஸ்டேஜ் தான் தியானம். ஓகே தேங்க் யூ. ஓகே that's it. Thank you. Yeah, thank you. Yes, thank you Prabhu. Krishna Prabhu, Dendrat. Yeah. Prabhu, the yoga ladder சொன்னீங்கல்ல, so the yoga ladder, if you say bhakti is like a lift, or then why there is a ladder? Means why can't we progress? Yeah, thank you Prabhu. Good question. See, in every circumstance we can see that all the level of ability people, அதாவது டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. கரெக்ட்? எல்லாருமே வந்துட்டு அந்த ஹை லெவல் ப்ராசஸ வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. மீன்ஸ் அதுக்கு பகவானுடைய ஒரு டியூட்டி. ஏன்னா எல்லாரையும் அவர் தானே சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. ஸோ பகவான் வந்து he is trying to accommodate everybody with their desire. Desire and ability. அவங்களுக்கு இதுதான் எங்களால முடியும்னு நினைக்கிறாங்க. பகவான் பரவாயில்ல, அது மூலமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்களுக்கு அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து கொடுக்குறாரு. ஓகே. இப்போ வந்து ஸ்லைடு அனுப்புங்க அப்புறம் இங்கிலீஷ். I have till 5. You sent 5. Yeah, thank you. Thank you.
Yes, Anushasan. Anushan, yeah. And question இப்போ ஆல்ரெடி ஏர்லியர் மதன் நினைக்கிறேன் டச் பண்ணியிருந்த தியான யோகம் என்ற சாப்டர் இது. ஆனா நாங்க தியானத்தை என்ன சொல்றது, நான் அந்த தியானத்துல கூட இன்ட்ரெஸ்டா இருந்தேன் நான். அதுல ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. இப்போ வந்து டெக்ஸ்ட் 1 to டெக்ஸ்ட் 12 மேபி நான் கூட இதுல ஏதாண்ட எனக்கு இருமலம் இருக்குது. I don't know இப்போ மற்றவருக்கும் இடைஞ்சலா இருக்க முடியல அறியண்டமா. ஸோ டெக்ஸ்ட் 47 வரையும் ஒரு ஜெனரலா கதைக்கினம் போல, ரைட்? தனியா தியானம் பண்றதுக்குள்ளேயே ஆழமா கதைக்காம அதை விட இது பக்தி வந்து சாமானியாக்களுக்கு ஈஸிய பாத். அப்ப இதை செய்யுங்கோ, அதான் இதுன்ற தீம். அதெல்லாம் வேணும்னா நான் டிரெக்டா போன் எடுக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் எடுக்கிறேன். உங்களோட ஒரு 5-10 minutes கதை கேள்விண்டா. உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்கிட்ட செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணனாலும் பண்ணலாம். இல்ல உங்களுடைய கொஸ்டினை கிளியரா வந்து டெக்ஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கூட குரூப்ல ஷேர் பண்ணுங்க, இல்லை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் ஐ எம் ரெடி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ நான் கனெக்ட் பண்ணி கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். அப்போ நாங்க வந்து பக்தி யோகத்தை தான் ப்ராக்டிஸ் பண்றோம், ரைட்? அதுதான் எங்கள்ட நோக்கம். அதுதான் கிருஷ்ணரை அடைவதற்கு ஈஸியான வழி இந்த யுகத்துல, கலியுகத்துல. Yes, bro. Okay, thank you. So we can end the class for today. Yeah, let's do the prayer. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. आनंद ओडी वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. All glories to devotees. Thank you. Hare Krishna. மிக்க நன்றி Nandri Prabhu, Hare மிக்க நன்றி Krishna. பிரபு. நன்றி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, bye.